வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் என்ன வண்ணம் வேண்டும் எனும் ஒரு அழகிய பாடல் மூலம் வண்ணங்கள் பற்றி அறிந்தோம். தற்பொழுது தமிழ் மாதங்கள் பற்றி அறிவோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. ஆங்கில மாதங்களும் 12, தமிழ் மாதங்களும் 12. முதல் மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இல்லைங்களா? நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஜனவரி ஆங்கிலத்தினுடைய முதல் மாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, புத்தாண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழ் புத்தாண்டு எப்போ கொண்டாடுவோம்? சித்திரை. சரிங்களா? சித்திரை மாதம் தான் நம்மளுடைய தமிழில் முதல் மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் என்ன கொண்டாடுவோம்? ஆடி 18 இல்லைங்களா. அப்புறம் ஐப்பசியில் தீபாவளி, தையில் பொங்கல் இல்லைங்களா. இப்போ நடக்கக்கூடிய மாதம் எது? இப்போ மார்கழி இல்லைங்களா. இந்த மாதம் மார்கழி. அடுத்த மாதம் தை. கார்த்திகையில் என்ன பண்ணோம்? கார்த்திகை தீபம் ஏற்றணும் இல்லையா. வீட்டிலெல்லாம் அழகாக விளக்கு போட்டோம் தானே. இப்போ இந்த மாதங்களை நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிகிட்டே நிரப்பலாம். சரிங்களா? உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிறது தான் பாருங்கள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரிங்களா? இந்த மாதங்களை நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிகிட்டே நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்தது இப்போ தமிழ் மாதங்கள் பார்த்தோம். அதுக்குரிய உங்களுக்கு ஒரு 2 வினாக்கள். முதல் வினா, தமிழ் மாதங்களில் முதல் மாதம் எது? சரிங்களா? தமிழ் மாதங்களில் முதல் மாதம் எது? இரண்டாவது வினா, சி என்ற எழுத்தில் முடியும் மாதங்களை எழுதுக. நீ சொல்லும்போது சி கடைசி எழுத்து சீல முடியும். அது இருக்கக்கூடிய மாதங்கள் எவ்வளோ மாதங்கள் வருதோ அதை நீங்கள் எழுதணும். எத்தனை மாதங்கள் இருக்கோ அதை நீங்கள் எழுதணும். உங்களுடைய நோட்டில் கூட இந்த 2 வினாவுக்குரிய விடையை நீங்கள் எழுதலாம். அடுத்த பாடம் 15வது பாடம், இனியாவின் ஒரு வாரம். இல்லையா? வாரம் அப்படின்னா அதில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 7 நாட்கள் இல்லையா. வாரத்தின் நாட்கள் 7. அதை நாம் கிழமைகள் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா. கிழமைகள், ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவோம்ல, கிழமைகள். இப்போ பாருங்கள், ஞாயிறு, ஞாயிறு, வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. திங்கள், பள்ளி தொடங்கும் நாள் திங்கள். செவ்வாய். புதன். வியாழன். வெள்ளி. சனி, வாரத்தின் இறுதி நாளுங்கிறது சனி. இப்போ நம்ம பார்த்தோம்ல இனியாவின் ஒரு வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த இனியா இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஞாயிறுன்ற அவங்க என்ன செஞ்சாங்க? தாத்தா கதை சொல்கிறார். இனியாவுடைய தாத்தா என்ன பண்ணார்? இனியாவுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. திங்கள் அன்று என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டி நடித்து காட்டுகிறார். இனியாவுக்கு தாத்தா சொன்ன கதைக்கு தகுந்த மாதிரி அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க? நடித்து காமிக்கிறாங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமை அம்மா என்ன பண்ணுறாங்க? மகுடம் செய்கிறார் இல்லையா. நாடகத்தை நடிக்கிறதுக்காக மகுடம் தலையில் வைக்கக்கூடிய அந்த மகுடம் தயார் செய்கிறாங்க. அடுத்தது புதன்கிழமை என்ன பண்ணாங்க அவங்க அப்பா?
வாள் வாங்குகிறார். சரிங்களா? வாள் இது பொதுலகரம் போட்டால் கத்தி குறிக்கும். அதே சிறப்புலகரம் வந்தால் நம்ம வாழ்தல். சரிங்களா? அதே வகரலகரையில் வந்தால் ஆட்டில் இருக்கக்கூடிய வாள், விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வாளை குறிக்கும். வியாழன் மாமா உடை தைக்கிறார். அந்த நாடகத்துக்கு போடுற மாதிரி உடைய தயார் செய்கிறார். வெள்ளி தங்கை கைதட்டுகிறாள். அவ என்ன பண்ணாங்க? பயிற்சி செஞ்சு பார்க்குறாங்க, ப்ராக்டிஸ் செய்கிறாங்க இல்லையா? நாடகத்தை அடுத்த நாள் நடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்க தங்கை என்ன பண்ணுறாங்க? நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பாராட்டுறாங்க, கை தட்டுகிறார். வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமை என்ன பண்ணுறாங்க? நடிக்கிறதுக்கு தயார் செய்கிறாங்க. அத்தை ஒப்பனை செய்கிறார். ஒப்பனை அப்படின்னா அழகு. சரிங்களா? நீங்களாம் ஆண்டு விழாவுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களை அழகுபடுத்துவாங்க தானே? நீங்கள் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணுவாங்க? ஒப்பனை அழகு செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி அத்தை ஒப்பனை செய்கிறார். அதே சனிக்கிழமை என்ன பண்ணாங்க? அவங்க போய் அங்கே மேடையில் நடிக்கிறாங்க. இனியா நடிக்கிறாள். சரிங்களா? மேடையில் அவங்க நடித்து காமிக்கிறாங்க சனிக்கிழமை. இப்போ நம்ம பார்த்த இந்த வாரத்தின் நாட்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 வினாக்கள். முதல் வினா, வாரத்தின் நாட்கள் மொத்தம் எத்தனை நாட்கள்? இரண்டாவது வினா, இனியாவிற்கு அம்மா மகுடம் செய்த நாள், கிழமைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இனியாவிற்கு அம்மா மகுடம் செய்த கிழமை, நாள் 2 ஒன்று தான். அதை நீங்கள் எழுதணும். இந்த 2 வினாக்குரிய விடையை உங்களுடைய தமிழ் நோட்லேயே நீங்கள் எழுதலாம். நன்றி மாணவர்களே.